மகேஷ் நிரபராதி தான். அது சரி, மகேஷ் நிரபராதின்னு தீர்ப்பு சொன்னதே முதல்ல தப்பு. இந்த தடவை அவன் தான் கொலை பண்ணான்றது நிஜம், மாட்டிக்க போறதும் நிஜம். பேசாம அவனை நம்பாம உங்க அம்மாவோட போய் செட்டில் ஆயிடு. முதல்ல இது சாப்பிடுங்க. மகேஷ் தாராவை கொலை பண்ணல, கேஷவன் தான் கொலைக்காரன். என்னம்மா இது? ஆளாளுக்கு இப்படி தீர்ப்பு சொன்னா ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, நாங்களா எதுக்கு? தாராவோட பேங்க் பணம் 50 லட்சத்தை திருடினது கேஷவன் தான். அவங்க 2 பேரும் பேசினாங்க சார். அப்படியா? கேஷவன் தான் சார் கொலைக்காரன், எனக்கு நல்லா தெரியும். பணத்தை கொடுத்துட்டோம். நேத்தே வந்து 1 கோடி ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ கமலேஷ், இப்போ என்ன பண்றது? அதுக்குள்ள நீங்க சார் செக் கொடுத்தீங்க. கமலேஷ் அவன் கேஷ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேஷ் பண்றதுக்கு எங்க போறோம்? அவனை ஃபாலோ பண்ணு. இங்கதான் இருக்கியா? நல்லா தூங்கு. கேஷவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இந்த குரலை நான் முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே. யாரா இருக்கும்? உனக்கு என்னடா மனசுல குழப்பம்? நீ புத்திசாலிடா, கண்டுபிடிச்சிட்ட. மெனு கார்டை தலைக்கீழ வச்சிருந்தா எந்த முண்டமும் கண்டுபிடிச்சிருவான். சரி சார், என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் சொல்லு. எனக்கு ஒரு காஃபி. உனக்கு? எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ். ஒரு காஃபி, ஒரு சாத்துக்குடி, எனக்கு பாசுந்தி. ஓகே சார். இப்ப சொல்றேன், என்ன பிரச்சனை? நேத்து அருணா வந்தா நான் ஷோபாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டாடா. அவ உன் காதலை டெஸ்ட் பண்றா. எனக்கு அப்படி தெரியலடா. உன்னை டைவர்ட் பண்றதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. நாம தான் நம்ம முடிவுல தெளிவா இருக்கணும். உனக்கு அருணாவை பிடிச்சிருக்குல்ல, அவ தானே வேணும். ஆமா. அப்ப அர்ஜுனன் குறி வச்ச மாதிரி இலை தெரியல, கிளை தெரியல, மாங்காய் மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவ மேலேயே குறியாயிரு. முடியலப்பா, ஷோபாவை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேனே, அதை வச்சு என்னை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குடா. டேய், எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு அடுப்புக்கறி வியாபாரியும் செலவு கடைக்காரனும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அடுப்புக்கறி வியாபாரிக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம், வியாபாரம் சரியாக நடக்கலை, கடை வாடகை கூட தர முடியல. அதனால் அந்த ஓனர் கடையை காலி பண்ண சொல்லிட்டாரு. பாவம், வியாபாரத்தை நடத்த முடியாமல் அடுப்புக்கறிக்காரன் நடுத்தெருவில் நின்றுட்டான். அப்புறம் செலவு கடைக்காரன் தான் அவன் ஃப்ரெண்டாச்சே. தன் நண்பன் மேலே பரிதாபப்பட்டு என் கடையில் இன்னொரு ரூம் இருக்கு, அங்கேயே உன் கடையை வச்சுக்கன்னு அனுமதி கொடுத்தான். அடுப்பு கறிக்காரனும் சந்தோஷமா கடையை வச்சான். கொஞ்ச நாள்ல செலவு கடைக்காரன் துணியெல்லாம் கறி. இவன் பிசினஸும் அவுட்டு, அவன் பிசினஸும் அவுட்டு. அட பாவி. இப்ப நீ தான் அடுப்பு கறி கடைக்காரன், ஷோபா செலவு கடைக்காரி. டேய், அருணாவை காதலிச்ச நீ பரிதாபமா நின்ன. ஷோபா உன் மேல பரிதாபப்பட்டு உன் கூட குடும்பம் நடத்த சம்மதிச்சா. டேய், நாளடைவில் என்ன ஆகும்? அருணாவோட நினைப்பு உன் மனசுல, உன் உடம்புல அடுப்பு கறி மாதிரி பதிஞ்சிருக்கும். போகவே போகாது. கொஞ்ச நாள்ல அது சோபா மேல படிய ஆரம்பிக்கும். அப்புறம் உன் சந்தோஷமும் அவுட்டு, அவ சந்தோஷமும் அவுட்டு. கதை எப்படி? கதை புரியலையா இல்ல நல்லா இல்லையா? புரியுதுடா. ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையே நல்லா இருக்காது, அவ வாழ்க்கையே நல்லா இருக்காது. அட கற்பூரண்டா நீ, கப்பன்னு பத்திக்கிட்ட. ஷோபா இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அருணாவை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு வயிறு எரியும், டிஸ்டர்ப் ஆயிடுவா. அந்த ரியாக்ஷனை உன் மேலே காட்டுவா. அப்புறம் நீ தாடி வளர்த்து தேவதாஸ் ஆகி திருநாயெல்லாம் உன்னை நக்கி எடுத்து. தேவையா இதெல்லாம்? சரிடா, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அருணா தான் வேணும், ஷோபா வேணவே வேணாம். நான் கிளம்புறேன்டா. பாய்டா. ஏன்டா அவனை இப்படி பைத்தியமாக்குற? ஷோபா எனக்கு வேணும். பொம்பளைங்க விஷயத்துல
நான் தோத்ததா சரித்திரமே இல்லை. ம். உங்க பாட்டி வர போறாங்க செல்லம். ஏய், என்னடி இது? அத்தையை வரவேற்கிறதுக்கு ஆர்த்தி. அறிவு இருக்கா உனக்கு? ஏன்? ஏண்டி, மருமக கல்யாணம் ஆகி புதுசா வந்தா அவளை வரவேற்க மாமியார் ஆர்த்தி எடுப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓ மாமியாருக்கு நீ ஆர்த்தி எடுக்கிற. என்னம்மா உங்க இந்த வீட்டுக்கு புதுசா வர மருமக மாதிரியும் நீ மாமியார் மாதிரியும் நடத்துக்கிற? எனக்கு மருமக இருந்தா நான் இப்படியா நடந்துப்பேன்? ராணி மாதிரி வச்சிருப்பேன் அவளை. ஓ மாமியார் மருமகளா இருந்த காலத்துல இந்த டயலாக பேசினவதான் நினைப்பதான் பழப்ப கெடுக்குது. வேற என்ன சொல்றது? விடுங்களேன். அத்தை வந்துட்டாங்க. என்னங்க எங்க போற? அத்தையை வரவேற்கிறதுக்கு. ஒன்னும் தேவையில்லை. அவங்க படியேறி வந்து காலிங் பெல் அடிக்கிட்டோம், அப்புறம் கதவு திறக்கலாம். என்னங்க நீங்க? பேசாம இருன்னு சொல்றேன்ல. வாங்கண்ணா. நீ போ. வாங்கத்த, வாங்க மாமா. என்னம்மா இழைச்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு தான் நான் அப்படி தெரியறேன். அப்படியா? இவ்வளவு நாள் நீங்க வராம என்ன ஏமாத்திட்டீங்களே. அத்தை, ஆர்த்தி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, போடி. கிடக்குறாம அடங்கப்படாரி. என்னைக்குதான் அவ அடங்கி இருக்கா? நீ வேணா எனக்கு சுத்து. இல்ல மாமா, பரவாயில்ல. போற போக்க பார்த்தா நீங்க எனக்கு தான் ஆர்த்தி சுத்தணும் போல இருக்கு. இத பாரு புகழ், நாங்க இங்க தங்கணும்னு நீ பல தடவை போன் பண்ணி கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் இங்க தங்குறதுக்கு சம்மதிச்சேன். புரியுதா? என்னது? ஆமா, மறுபடியும் எனக்கு இந்த வீட்ல ஏதாவது அவமானம் ஏற்பட்டுச்சு, அடுத்த நிமிஷமே நான் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் யாரும் என் மேல வருத்தப்படக்கூடாது. இந்த வீட்ல தங்கணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி எப்படி கண்டிஷன் நீ போடுறியா? பார் செல்வி, இதெல்லாம் வேண்டாம், சொல்றேன் கேட்டுக்கோ. கொஞ்சம் சும்மா இருங்க புகழ். என்ன கண்டிஷன் அத்தை? முதல் கண்டிஷன், நீ என்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? துபார்மா, பெத்த புள்ள வீட்டுல கண்டிஷன் போட்டு வாழ்ற கேவலம் உனக்கும் வேண்டாம், அந்த அசிங்கம் எனக்கும் வேண்டாம். புரியுதா? மூட்டையை தூக்கிக்கிட்டு போயிட்டே இரு. பாருமையா, இதுக்கு மேல நாம இங்க தங்கணுமா? பாருமையா. ஏண்டி, வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள கிளம்புனா என்ன அர்த்தம்? பாருமையா, எப்படி பேசுறான்னு பாரு. நாம இதே ஊர்ல வாடகை வீடு எடுத்து தங்கணும்னா தனக்கு கேவலம்னு ராதா கிட்ட பல தடவை சொல்லி அனுப்புனா, கெஞ்சினா. அதுக்கப்புறம் தானே நாம இங்க வந்தோம். இப்ப எப்படி பேசுறான் பாருங்க. என்னது? நான் கெஞ்சினா? நான் தூது விட்டனா? ஏ ராதா, இதெல்லாம் ஓ வேலையா? என்ன குழப்பம் உனக்கு? அது வந்து நான் தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அது ஒரு தாயும் பிள்ளையும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக இவ ஒரு பொய் சொல்லியிருக்கா. அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் இல்லையே. ஆமா புகழ், நல்லது நடக்கிறதுக்காக சொல்லப்படுற பொய் உண்மை சொல்ற கணக்குல தான் போய் சேரும். நீங்க சொல்லுங்க அத்தை, உங்க நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுறேன். ராதா, எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அதாவது ஒன்னும் தேவையில்லை. நீ என்ன அவங்களுக்கு பினாமியா? அவங்களுக்கு வாய் இருக்குதுல, அவங்களே சொல்லிப்பாங்க, நீ வாயை மூடு. சரிடா, நானே சொல்றேன். நாங்க இனிமே இந்த வீட்டு மாடி போர்ஷன்ல தான் தங்க போறோம். தனித்தனி சமையல், தனித்தனி படுக்க. ஐயோ, தனி படுக்கனா நான் எங்க போய் படுக்கிறது? நடுவுல போய் படுமையா. நடுவுல பேசிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு பேசாம இரும். எல்லாமே தனித்தனி தான். அனாவசியமா நாங்க மேல இருந்து கீழே வரமாட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் மாடிப்படியில இவ ஏறவே கூடாது. அது எப்படிமா? அத்தை, எனக்கு ஓகே தான். நானா பேசினால ஒழிய இவ என்கிட்ட பேசக்கூடாது. நான் ஏதாவது கேள்வி கேட்டா இவ பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். இவளா என்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு பேசக்கூடாது. ஏமா, இது என்ன வீடா இல்ல கோர்ட்டாமா? சரி அத்தை, அதுவும் எனக்கு ஓகே. இத பாரு புகழ், இனிமே உன் சம்பள பணத்தை என்கிட்ட தான் கொடுக்கணும். அம்மா, எனக்கு சம்பளமே கிடையாதுமா. நான் ஒரு கம்பெனியோட ஓனர், வெறும் லாபம் தான். இருக்கட்டும், எது வந்தாலும் என்கிட்ட தான் கொடுக்கணும். சரி, ஏற்கனவே 6 மாசமா நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது, அதுவும் உங்ககிட்ட கொடுத்துறேன். அது இதுக்குதான் வரத்தை கொடுத்துட்டு சாபத்தை வாங்கிக்க கூடாதுங்கிறது. புரியுதா? வாய மூடுமையா. சரி, இத பாரு, அப்பப்ப என் கண்டிஷனை சொல்றேன், அதுபடி கேட்டு நடங்க. ஏய், எடுத்துட்டு வாடி. அடேங்க அப்பாடி, புயல் வேகத்துல போற.
இந்த குழந்தை எப்படி இங்க பாருமா, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், புரியுதா? நான் சொல்லல ஒரு கைப்பிடி மண் அள்ளிட்டேன்னு. இப்போ உன் தலையிலையும் வாயிலையும் கண்ணிலையும் நீயே போட்டுக்கிட்ட. சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. நான் ஆஃபீஸ் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? நான் வேணா உதவி பண்ணட்டுமா? எதுக்கு? அப்படியே உங்க உதவி தேவைப்பட்டாலும் அது எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஆ, புத்திசாலித்தனமான முடிவு. ஷோபா, அப்படின்னா கண்ணுக்கு அழகா இருக்கிற பூ கைக்கு வந்தா இன்னும் அழகா இருக்குமேன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வேண்டான்னு விட்டுடுறீங்க. இதே பாலிசியா சொந்த வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சா நிம்மதியா இருக்கலாமே. புரியலையே. அந்த பூ தான் தமிழ் நம்பி. நீங்களும் எப்படி எப்படியெல்லாம் ட்ரை பண்ணீங்க, ஆனா கைக்கு தான் தமிழ் நம்பி எட்டல. சரி போகட்டும்னு ஏங்க விட்டுறல? ஏன்னா எனக்கும் தமிழ் நம்பிக்கை நிச்சயம் இருக்கு. நிச்சயதார்த்தம் தானே நிச்சயமா இருக்கு, கல்யாணம் நிச்சயம் ஆகலையே. வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே இடம் கிடைச்சிருக்கு. ஆர்ஏசி கிடைக்குமா, எந்த கோச் கிடைக்கும், எதுவுமே தெரியலையே. நிச்சயமும் இல்லை. கடைசி வரையும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே கூட இருந்துடலாம். ஏன் ட்ரெயின் கூட கேன்சல் ஆயிடலாம். ஆனா நான் அருணாவுக்கே தமிழை விட்டு கொடுத்துட்டேனே. அரை மனசோட தானே விட்டு கொடுத்தீங்க, அரைக்குறையா தானே விட்டு கொடுத்தீங்க. அதான் இந்த தடுமாற்றம். சரி, முழு மனசோட விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிம்பிள். நீங்க உடனடியா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா தமிழ் தலைவலியும் நீங்கும், அருணாவுக்கும் தெளிவு பிறக்கும். நீங்க அடுத்தவர் மனைவி ஆயிட்டா இந்த தடுமாற்றம்லாம் காணாம போயிடும்ல. என்ன வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நான் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நீ? நான் முதல்ல பேசுறேனே. இது நான் எனக்காக எடுத்த முடிவில்லை. தமிழ் நம்பி என்கிட்ட வந்து பேசினா அருணா இல்லாம என்னால வாழ முடியாது, தற்கொலை கூட சம்மதானா. ஆனா ஷோபா வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னா. நானா? ஆமா, நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் அருணா தமிழை கல்யாணம் பண்ணிக்க தயங்குறா. உங்களுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் ஆயிட்டா தமிழும் அருணாவும் எந்த குற்ற உணர்வும் இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. இத நான் சொல்லலைங்க, தமிழ் என்கிட்ட சொன்னது. ஓஹோ. அதான் நானும் யோசிச்சேன். நீங்க அருணா சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ற மாதிரி நான் ஏன் தமிழ் சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் தியாகியும் அதாவது நீங்களும் நானும் ஏன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். நாம எந்த பாவமும் பண்ணலையே, நாமளும் இந்த உலகத்துல வாழ எல்லா ரைட்ஸும் உண்டு. பிடிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க கல்யாணம் பண்றது தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு. அதனால நல்ல முடிவா எடுங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நிச்சயமா. நாளைக்கு காத்தால இதே பார்க்ல இதே டைம்ல சந்திப்போம். நல்ல முடிவா இருக்கட்டும். அது வரைக்கும் இதை வேற யாருக்கும் சொல்ல வேணாம். ஓகே? சரி, நான் கிளம்புறேன். என்னடா மச்சான், கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன். திஸ் இஸ் டூ மச்ரா. காரியம் முடியற வரையும் தாலி ஆசையை காட்டி காரியத்தை முடிச்சிடணும். ஏற்கனவே நான் 4-5 பொண்ணுங்க மேல கையை வச்சுட்டேன். அவங்க தொல்லை வேற தாங்க முடியல. 10-11 இவ்வளவு இருந்துட்டு போட்டுமே. ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இவ தான் கடைசி பொண்ணா வச்சுக்கோ. டேய், இது சரியா படல. டேய், வாழை இலையில விருந்து வைக்கிறாங்க, கடைசியில தானே பாயாசம். அதை சாப்பிட்டு இலைய குப்பத்தொட்டில தானே போடுறோம். அது மாதிரி தாண்டா இது. வாடா. குட் மார்னிங் ஸ்னேகா. என்ன இது? எதுக்கு என்ன ராத்திரியில ரூம்ல பூட்டி வச்சீங்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்.
உனக்கு இப்போ இருக்கிற மனநிலைமையில அடிக்கடி வீட்டை திறந்து போட்டு போயிடுற. அது தப்பு இல்லையா? சரி, இந்த டிஃபன் சாப்பிடு. எதுக்கு? இல்ல ஏதாவது விஷ மருந்து கலந்து வச்சிருக்க போறீங்க? ஏய், அப்படியெல்லாம் இல்ல ஸ்னேகா. நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன். மகேஷ் மேல அநியாயமா கொலைப்பழிய போட்டு அவரை உள்ள தள்ளிட்டியே பாவி. யாரு? நானா? இது என்ன புது கதை? தாராவை அவன் கொலை செஞ்சான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுல நான் எங்க நடுவுல வந்தேன்? மகேஷ் தாராவை கொலை பண்ணல. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சுதாகரோட கொலைப்பழியும் கிருஷ்ணா மாஸ்டரோட கொலைப்பழியும் மகேஷ் மேல வந்து விழுந்தது. ஆனா எல்லா சமயத்திலயும் மகேஷ் நிரபராதின்னு தீர்ப்பே வந்துடுது. அதே மாதிரி இந்த சமயமும் மகேஷ் நிரபராதி தான். அது சரி, மகேஷ் நிரபராதின்னு தீர்ப்பு சொன்னதே முதல்ல தப்பு. இந்த தடவை அவன் தான் கொலை பண்ணான்றது நிஜம், மாட்டிக்க போறதும் நிஜம். பேசாம அவனை நம்பாம உங்க அம்மாவோட போய் செட்டில் ஆயிடு. முதல்ல இது சாப்பிடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த பார், உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல விடுறேன். மகேஷ் இனிமேல் காலம் பூரா ஜெயில தான் இருப்பான். அவனை நம்பாத, அவன் ஃப்ராடு. நீதான் ஃப்ராடு. மகேஷ் ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. போடா. ஏய் ஏய் ஏய், மரியாதை கதவு தர. என் ஆத்திரத்தை கிளப்பாத. ஏய், இந்த பார், இந்த கதவை உடைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. நான் 3 எண்ணத்துக்குள்ள நீ மரியாதையா வெளியில வர, இல்ல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். 1 2 3. ஏய் 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 போடா. ஒருவேளை என் மேல அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அவ ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவா. முதல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணுமே. மாமா மாமா என்ன பண்றீங்க? குடுங்க குடுங்க மாமா. அடா இதுல என்னமா தப்பு? இது நம்ம வீடு, நாம போடுற குப்பை. நான் பெருக்கறதுல என்ன தப்பு? காந்திஜி கூட இதை பண்ணிருக்காரு. சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. வேலைக்காரி எங்க போயிருக்கா? ஜீவாவை தூக்கிட்டு பார்க் வரைக்கும் போயிருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நறுக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க மாமா. என்னால பார்க்க சரி முடியல தெரியுமா? சரி சரி, இனிமே அதை செய்யல. பொண்ணுமா நீ. மாமா என்னம்மா? இந்த தாரா கேஸ் விஷயத்துல புது புது விஷயங்கள் தோண்ட வந்துட்டே இருக்கு மாமா. இது வரைக்கும் மகேஷ்க்கும் தாராவுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தாராவுக்கு மகேஷ் மட்டும் ரொம்ப நெருக்கமா இல்ல மாமா. கேசவனும் ரொம்ப நெருக்கமான ஆளா இருந்திருக்காரு. யாரு? நம்ம கேசவனா? அது என்ன மாமா, நம்ம கேசவன்? அவர் என்ன நமக்கு உறவா? பினான்சியல் கேசவன். அவன் எப்படிமா? மகேஷ அவர்தான் தாரா கிட்ட சேர்த்திருக்காரு. இப்ப லேட்டஸ்டா என்னன்னா, தாராவோட 1 crore இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நாமினி அந்த கேசவன் தான். பாயிண்ட் நம்பர் 1, தாராவுக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு ஊர் பூரா ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்? பாயிண்ட் நம்பர் 2, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு 1 கோடி ரூபாய்க்கு நாமினியா தான் அம்மா அப்பாவையோ இல்ல தங்கச்சியோ நியமிக்கல. யாரோ ஒரு பிசினஸ் பார்ட்னர் கேசவனை நியமிச்சிருக்காங்க. அது ஏன்? யோசிக்க வேண்டிய கேள்வி. பெண்கள் யாரையும் அவ்வளவு சுலபமா நம்பிடுறது இல்ல மாமா. பெத்த அப்பா, கட்டின புருஷன், காதலன், இந்த 3 உறவுகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த உறவுகளுக்கு முன்னாடி பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கேசவன் தாராவுக்கு அப்பாவும் இல்ல, கட்டின புருஷனும் இல்ல. ஆனா கேசவனை நம்பி தாரா நாமினியா அவனை போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காதலன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் எடுத்த 3 மாசத்துக்குள்ளேயே தாராவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கேசவன் தான் கொலை பண்ணிருக்காரு, மகேஷ் இல்ல. அப்போ மகேஷ் 50 லட்சம் ரூபாய் திருடுனதா சொன்னது? அதுக்கு வேணா 50-50 சான்ஸ் இருக்கலாமா? தாரா வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு மகேஷ் கூட்டிட்டு போயிருக்கான். ஹஸ்பண்ட்னு கையெழுத்து போட்டிருக்கான். இல்ல மாமா, தாராவுக்கும் மகேஷ்க்கும் தொடர்பு இருக்குன்னு நான் இப்ப நம்பல. ஏமா? இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயத்துல நாம உணர்ச்சி வசப்பட்டு அதுல இருந்து லாஜிக்க விட்டுட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மகேஷ் தாரா ஆபீஸ்ல சேர்ந்து இன்னும் 2 மாசம் கூட ஆகல. ஆனா
தாரா 3 months பிரெக்னென்ட். அதுக்கு முன்னாடி மகேஷ்க்கும் தாராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பிரெக்னன்சிக்கு மகேஷ் எப்படி மாமா காரணமா இருப்பாரு? மகேஷ்க்கும் தாராவுக்கும் உறவு இருந்தது அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட அந்த காலகட்டம் 1.5 மாசம் கூட இருக்காது. அப்புறம் தாராவோட இந்த 3 மாச கர்ப்பத்துக்கு மகேஷ் எப்படி மாமா பொறுப்பாவாரு? அப்போ தாராவுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம்? கேசவனா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம். அட பாவி, வாய்க்கு வாய் ஆஞ்சநேயர் பக்தர்னு இல்ல அவன் சொல்லிட்டு இருந்தான். வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே நம்ப முடியாது மாமா. அதுவும் சரிதாம்மா. ஏமா, இந்த மகேஷ் 3வது பிள்ளைய பக்க போறான். அவனுக்கு எங்க அறிவு போச்சு? அவன் எப்படி போய் ஹஸ்பண்ட்னு கைது போட்டான்? அதானே மாமா, அவருக்கு இவ்வளவு அறிவு இருந்தா அவர் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்க போறாரு? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், தாரா கர்ப்பத்துக்கு மகேஷ் காரணம் இல்ல மாமா. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறமா. போலீஸ் 50 லட்சம் ரூபாய் பணத்தை காணோம். அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் மகேஷ் ஒரு கொலையை பண்ணான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. அவங்க இந்த மகேஷை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே இந்த 50 லட்சம் ரூபாய் மேட்டர் தான். அவங்க தாரா பிரெக்னன்சியை தொடவே இல்லை. இப்போ அந்த 50 லட்சம் ரூபாய் எங்க? அதுதான் பிரச்சனை. என்னம்மா அசந்து போய் உட்காந்துட்ட? இல்ல மாமா, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல, மறந்துட்டேன் அதை பத்தி. அப்ப என்ன பண்ண போற? அடுத்து தாரா இன்சூரன்ஸ் மேட்டரை விசாரிக்கிறதுக்கு நானும் கமலேஷும் இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போறோம். அம்மாடி, அந்த படுவா கேசவனை சும்மா விடக்கூடாதுமா. ஆமா மாமா, பணம் இருக்கிற திமிர்ல கொலை கூட செய்ய துணிஞ்சிட்டான் அந்த கேசவன். எல்லாம் கலிகாலம்மா. சார் வாங்கம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? சார், மகேஷ் தாராவை கொலை பண்ணல, கேசவன் தான் கொலைக்காரன். என்னம்மா இது? ஆளாளுக்கு இப்படி தீர்ப்பு சொன்னா ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, நாங்களா எதுக்கு? ஐயோ சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. கேசவன் நேத்து என்ன வீட்டை விட்டு வெளியில வர விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டான். அவன் ஏதோ ஒரு பொண்ணோட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டுட்டேன். தாராவோட பணம் 50 லட்சம் ரூபாய் சுருட்டிண்டு அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடுறதா பிளான் பண்ணாங்க. தாராவோட பேங்க் பணம் 50 லட்சத்தை திருடினது கேசவன் தான் அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க சார். அப்படியா? கேசவன் தான் சார் கொலைக்காரன், எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்னதை அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுங்க. ஹலோ, கேசவன் ஆபீஸா? சார் இருக்காரா? என்னது, ஆபீஸ் வரலையா? சரி சார், என்னங்க? கேசவன் ஆபீஸ் வரலையா? அவர் எங்க போய் பிடிக்கிறது? கேசவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார், என் கூட வாங்க. சரி வாங்க போலாம். சார், உங்க மொபைல்ல நான் ஒரு கால் பண்ணலாமா? இந்தாங்க. தேங்க் யூ. ஹலோ கமலேஷ் சார், நான் ஸ்னேகா பேசுறேன். கேசவன் ஒரு பொண்ணோட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டுட்டேன். அந்த பொண்ணை பல்லவரம் கிட்ட இருக்கிற ஒரு பங்களால அடைச்சு வச்சிருக்காராம். இந்த தாரோட பணம் 50 லட்சத்தை பேங்க்ல இருந்து டிராப் பண்ணாங்கல்ல, அந்த பணத்தோட இந்த பொண்ணு கூட எங்கேயோ எஸ்கேப் ஆகிறதா 2 பேரும் திட்டம் போட்டாங்க. இப்போ நானும் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் அங்க வந்துடுறீங்களா? நான் அப்பவே சொல்ல கேஷவன் தான் குற்றவாளின்னு. ஓகே, நீங்கள் கிளம்பி போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நான் கமலேஷ், இவங்க ரோஜா. வணக்கம். வணக்கம்மா. வியூகம் பத்திரிகையோட எடிட்டர். இந்தாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்கம்மா. என்ன விஷயம்? உங்க கம்பெனில தாராங்கிறவங்க 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. கமலேஷ் எழுதுங்க. யா. ஸோ அதுக்குண்டான பேப்பர்ஸ். ஆமா, அதுக்கு என்ன? அந்த தாராவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க சார். வாட்? ஆமாங்க, அந்த கொலையை இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம். அதான் உங்களுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தோம் சார். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த பணத்தை வாரிசுதாருக்கு தரக்கூடாது. என்ன சார் சொல்றீங்க? தாராவோட நாமினி கேசவன் நேச்சுரல் டெத்னு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவன் ஃப்ராட் பண்ணியிருக்கான் சார். அது நேச்சுரல் டெத் கிடையாது, இட்ஸ் அ மர்டர். சரி, நீங்கள் பணத்தை கொடுக்கல? இல்லை சார், பணத்தை கொடுத்துட்டோம். நேத்தே வந்து 1 கோடி ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ கமலேஷ், இப்போ என்ன பண்றது?
அதுக்குள்ள நீங்க சார் செக் கொடுத்தீங்க? கமலேஷ் ப்ளீஸ். ஐம் சாரி. அதை விடுங்க. எந்த பேங்கோட செக் கொடுத்தீங்க? ஐஓபி பிரான்ச் கோடம்பாக்கம் பிரான்ச். ரோஜா, கேசவன் பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போகணும். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ, கமலேஷ் அங்க பாருங்க கேஸ் வந்து. கையில பேக் வேற இருக்கு. அவன் கேஷ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேசவன் பணத்துக்கு எங்க போறான்? அவனை ஃபாலோ பண்ணு. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் கமலேஷ் பேசுறேன். சொல்லுங்க கமலேஷ். பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு கேஷம் பல்லாவரம் பக்கம் எங்கே போயிட்டு இருக்கான். அப்படியா? வண்டி நம்பர் பார்த்து சொல்லுங்க. 6709. ப்ளூயிஷ் கிரே சாண்டோ, நம்பர் வந்து 6709. இனிமே அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நேரா போவா. பணம் எடுத்து இருந்து இப்படி தெரியும், இப்படி துரத்திட்டு வராங்களே. முதல்ல இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும். ஐயோ, என்ன கமலேஷ் இது? கேசவன் வண்டியை காணோம். எங்கேயும் மிஸ் ஆகிட்டு அப்படிட்டோமே. சரி, நம்ம எப்படி போவோம்? ஓகே. சோபா, சாப்பிடல? இல்ல. ஏண்டி சாயந்தரத்துல இருந்து பேய் அரைஞ்ச மாதிரி கவுந்து படுத்துட்டு இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அந்த டிரைவர் பையன் வழியில பார்த்து ஏதாவது மிரட்டினானா? இல்ல. வேற என்ன? என்னடி பேசாம இருக்க? ஒண்ணு வாயை திறந்து பேசு, இல்ல வாயை திறந்து சாப்பிடு. என்ன விஷயம்? பதில் சொல்லுடி. அம்மா, சாயந்தரம் நான் ரஞ்சனை பார்த்தேன். அப்படியா? என்ன விஷயம்? என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்திப்பு? அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நேரடியாவே கேட்டுட்டாரு. அம்மா, அம்மா, எங்க மறுபடியும் சொல்லு. அதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நேரடியாவே கேட்டுட்டாருமா. சம்மதம், பரிபூர்ண சம்மதம்னு சொன்னியா? இல்ல. ஏண்டி, உனக்கு என்ன புத்தி கித்தி மாறி போச்சா? என்ன வசதியான வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த சாதத்துல எல்லாம் நம்ம கை வைப்போமா? இப்படி பழைய புடவை எல்லாம் கட்டிட்டு இருப்போமா? நம்ம தலையெழுத்தே மாறி போயிருக்குண்டி. காரு, பங்களா, சொத்து, சொகம். அம்மா, ஏம்மா இப்படி மத்தவங்க சொத்துக்காக அலையற? அதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அவரை கல்யாணம் பண்ணிண்டா அவர் அடுத்தவர் இல்லையே, நம்மவராச்சே. என் மனசு இடம் கொடுக்கலமா. கிச்சா கூட கல்யாணம் நடந்தும் என்னால அவர் கூட முழுசா வாழ முடியல. தமிழ் கூட நிச்சயம் நடந்தும் அவர் கூட என்னால வாழ முடியல. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டேன். இல்லடி, நீ சந்தன கட்ட. நீ கோவில் சன்னதியிலேயே இருந்திருந்தா உன் வாசனையே வேற, உன் தகுதியே வேற. நீதான் இந்த சாக்கடையிலே விழுந்து கிடக்குறியே, அதான் உன் வாசனை எல்லாம் போய் சாக்கடை வாசனை வீசுது. சோபா, நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. நாம சென்னைக்கு வந்து 4-5 வருஷம் ஆச்சு. நமக்குன்னு சொந்தமா தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கா?
அடுத்த ஆத்துல தானே தங்கின்னு இருக்கோம். இதையே காரணமா வச்சு அந்த வைதேகி எங்க வீட்ல தானே தங்கின்னு இருக்கேன்னு நம்மள திட்டின்னு இருக்கா. இந்த அவமானம் நமக்கு தேவையாடி? அம்மா, எனக்கு கல்யாண வாழ்க்கை நிலைக்காதுமா. நீயா ஏண்டி கற்பனை பண்ணிக்கிற? அந்த கிச்சாவை யாரோ கொலை பண்ணா, அதுக்கு நீ பொறுப்பாக முடியுமா? தமிழ் வாழ்க்கையில அருணா வந்தா, அதுக்கும் நீ பொறுப்பாக முடியுமா? இத பாரு, இப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுது, அதை ஏத்துக்கடி. அம்மா, தமிழ் அருணாவை தான் காதலிக்கிறாரு. ஆனா என் கூட நிச்சயம் ஆனதுனால அவர் ஒரு முடிவெடுக்க முடியாம தடுமாறுறாரு. எனக்கு ஒரு வழி பிறந்தாதான் அவரோட வழி தெளிவாகும். அதனால தான் நான் ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷண்டி, பகவான் கண்ணை திறந்துட்டாரு. இத உன் எதிர்காலமா நினைச்சாலும் சரி, இல்ல தமிழ் நம்பியோட ரூட்டை கிளியர் பண்றதுக்கு நீ பண்ண தியாகமா நினைச்சாலும் சரி, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சோபா, ரோஜா பூவை என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் அது ரோஜா பூதான். ரோஜா பூவை மல்லிகை பூன்னு கூப்பிட்டா வாசனை மாறிடுமா இல்ல நிறம் மாறிடுமா? அது மாதிரிதான் நீ ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஆனா ரஞ்சனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்டி. அம்மா, நாளை காலையில் அவர் கோவிலுக்கு வர சொல்லியிருக்காரு. நாம வேணும்னா ராத்திரியே போய் கோவில்ல படுத்துக்குவோம். ரொம்ப அலையாத, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி சரி, நீயா என்கிட்ட ஒன்னும் சொல்லல, நானும் உன்கிட்ட ஒன்னும் கேட்கல. போமா, போய் படுத்து தூங்கு. பாரு, நல்லா தூங்கி எழுந்துட்டாதான் காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். போ, போய் படுத்துக்கோ. சோபா, சாப்பிடல? இல்ல, எனக்கு வேண்டாம். சரி, அப்ப நல்லா படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரஞ்சனுக்கும் சோபாவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடணும். இது எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். அப்பாடா, இப்படி பெண்டு நிமித்திட்டாங்களே. இவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு வர வேண்டியதா போச்சு. இங்க எவனா நம்மளை ஃபாலோவெல்லாம் பண்ணிட்டு வந்து தொலைச்சிருப்பானுங்களோ? பூனை நான் எதாவது இருக்கும். சே, எதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல காரை நிறுத்தினா சந்தேகம் வந்துருமே. சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. இவங்க பண்ண கூத்துல சாவியை எங்கேயோ தொலைச்சிட்டனே. தாரா, தாரா, தாரா,
தாரா 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 ஏய் நீ எங்கடி இருக்க? நீ இருக்கியா இல்ல ஊரை விட்டு ஓட்டியா? தாரா டேய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருந்து நான் வந்திருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கிறது? நீ ஏன் மத்தவங்கள மாதிரி டென்ஷன் ஆக்குற? சரி வா உடனே கிளம்பி போலாம். எங்க? இனிமேல் நம்ம இங்க இருக்க முடியாது. புறப்படலாம். பணம்? என்ன பணம்? எனக்கு சேர வேண்டிய பணம். ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பு. இந்த தகுடுதத்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். சும்மா மிரட்டி இங்க இருந்து என்ன கூட்டு போயிடலான்னு பாக்குறியா? முதல்ல என் பங்கு பணம் இங்க வந்தாகணும். அப்புறம் தான் மத்த பேச்செல்லாம். சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கும்போது கமலேஷன் ரோஜாவும் பாத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நீ தான் அடுத்தவங்க கண்ணுல மண்ணை தூறதுல பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சே. இப்போ என் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு பணத்தோட ஓடி போயிடலான்னு பாக்குறியா? மரியாதையா பணத்தை. ஏய் உனக்கு சந்தேகப்படுறதுக்கு வேற நேர காலமே கிடையாதா? இப்ப ஸ்னேகா வேற போலீஸை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம். எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க. ஓஹோ அதான் நான் சொல்றதெல்லாம் இந்த காது வழியா நுழைஞ்சு இந்த காது வழியா போயிடுதுன்னு நினைக்கிறேன். இங்க பார். பேங்க்ல இருந்து எடுத்த பணம் 50 லட்சம் ரூபாய். இன்சூரன்ஸ் பணம் 1 கோடி. பிசினஸ்ல இருந்து சுட்ட மக்களுடைய பணம் 3.5 கோடி. எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி. அதுல ஆளுக்கு 2.5 கோடி. இதுதான் நம்ம டீல். அத கொடு. அதுக்கப்புறம் ஏன் வழி ஓன் வழி ரெண்டுமே தனித்தனி வழிதான். இந்த பெண் புத்தி சந்தேக புத்தின்றது சரியா போச்சு. இங்க உட்கார்ந்து பணத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் போலீஸ் வந்து நம்மள அள்ளிட்டு போயிடுவாங்க. இங்க பார் கேஷவா, நீயும் கிரிமினல், நானும் கிரிமினல். நாம புத்திசாலி நினைக்கிறது தப்பே இல்ல. ஆனா நாம மட்டும் தான் புத்திசாலி நினைக்கிற பாரு, அதுதான் மகா தப்பு. அதனால நாம பணத்தை பிரிக்கிறோம். ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? இந்த ஊரு உலகம் போலீஸை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. உன் பாடியை எரிச்சாச்சு. நீ இந்த சமயத்துல தனியா போய் போலீஸ் உன்னை பிடிச்சிருச்சுன்னா நம்ம 2 பேரோட கூட்டம் வெளியில வந்துரும். உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். நீ என்னோட தான் வரணும். ஏய் பணம் என்கிட்ட தான் இருக்கு. நம்ம 2 பேரும் தனியா போய் வேற எங்கேயாவது பிரிச்சுக்கலாம். இல்ல சிங்கப்பூர் போயிடலாம். முடியாது. உன் இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் பணத்தை கொடுக்காம சாகடிக்கலாம் பாக்குறேன். நான் உன்னை சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவும் சாகடிச்சிருக்க முடியாதா? ஒன்னால முடியாது. என்ன நான் யாரு, என்ன தோணுனா என்ன நடக்கும்ன்றது உனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப என்னோட வர போறியா இல்லையா? வாங்கறல்ல. ஏய் சொல்றது கேளு. நான் வாங்க. விடு. ஏய் விடு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்ல மாட்டாலும் மாட்டுவேனே தவிர உன்கிட்ட மாட்ட மாட்டேன். மரியாதையா பணத்தை கொடுத்துறேன். இல்லைன்னா போலீஸ்ல பணத்தை ஒப்படைக்கிற மாதிரி வரும். என்னடி நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, சண்டி குதிரை மாதிரி முண்டிக்கிட்டே இருக்கிற? மரியாதையா என் கூட வர, இல்லனா உன்னை சுட்டு கொன்னுடுவேன். தைரியம் இருந்தா என்ன சுடு பார்க்கலாம். மாட்டேன்னு பாக்குறியா? ஏய் போலீஸ் ரெக்கார்ட்ல ஏற்கனவே நீ செத்தவன். நீ ஒரு பொணம். பொணத்தை யாரும் 2வது தடவை கொலை பண்ண மாட்டாங்க. உன்னை கொன்னாலும் போலீஸ் என்ன எதுவும் செய்யாது. முடியாது. நான் வர முடியாது.
டேய் எங்கடி ஓட பாக்குற விடு. துப்பாக்கி லோட்ல இருக்கு விடுறல வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத, கிட்ட வராத. எங்க இருக்கான்? என்ன கமலேஷ், திறக்க முடியலையா? உள்ள பூட்டிருக்கு. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். சரி வாங்க. விளையாடாத. வேண்டாம் வேண்டாம். பணத்தை கொடுத்துற, விட்டுற. பணமா உயிரா நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்ல, நீ என்ன கொலை பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன். அப்படி நினைச்சு ஏமாந்துறாத கேசவா. நான் செத்து போனவன். உன் அகராதியில ஒரு பணம் கொலை பண்ணதா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பணத்தை கொடு, பணத்தை கொடு. பணம் வண்டியில பத்திரமா இருக்கு. குட். ஒரே ஒரேல 2 கத்தி இருக்க கூடாது கேசவா. அதே மாதிரி ரகசியங்கள் தெரிஞ்ச 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும், ஒருத்தர் சாகணும். வேண்டாம் வேண்டாம். வேணும், எனக்கு உன் உயிர் வேணும். நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது, சாகணும். வேண்டாம் வேண்டாம். தாரா தாரா, யோசிச்சு பாரு. வேண்டாம் வேண்டாம் தாரா, ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் தாரா, சாகணும். ரோஜா, இந்த வழியா நம்ம போக வேண்டாம். வேற வழி இருக்க பார்ப்போம். வா. பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வாங்க. பூட்டு உடைஞ்சிருக்கு. Hey!